திருவண்ணாமலையில் இப்போது கிரிவலம் நிறைய பேர் போகிறாங்க. நானுமே போயிருக்கேன். அப்போ அங்கே நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்களை விடவே அதிகமாக நம்ம ஃப்ரெண்ட்லி ஸ்டேட் ஆந்திரா பீப்புள்ஸும் நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஆளுங்களுக்கு தெரிஞ்சதை விடவே அவங்களுக்கு அதை பற்றி நிறையா தெரிஞ்சு நிறைய பேர் கிரிவலம் வராங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் அவங்க பயனுள்ளதாகவும் இருக்குது. அவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்குது, விடாமல் நடக்குது. அதனால தான் அவங்க அதை மிஸ் பண்ணாமல் வந்துட்டுருக்காங்க. ஏன்னா எங்கள் கூட போகும்போதே சில பேர் செப்பல்லாம் போட்டு வந்தப்போ அவங்க கேட்குறாங்க கூப்பிட்டு தெலுங்குலே, இது உங்கள் ஃபஸ்ட் டைமா, நீங்கள் இருந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா, உங்களுக்கு எப்படி போகணுன்னு தெரியுமா என்னன்னு சொல்லிவிட்டு அவங்க இருந்துட்டு நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு தெரியுது அதோட பவர் என்னன்னு சொல்லிவிட்டு. இப்போது நியூஸ் ஒன்று பார்த்தேன். அதில் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டை சேர்ந்த பெண்மணி, அவங்க 40+ அவங்க. ஸோ அவங்களுக்கு இருந்துட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அது என்ன பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம ஆந்திரா தெலுங்கானா அவங்களுக்கே தெரிகிறப்போ ஏற்கனவே அங்கே கந்த ஆசிரமம் நிறைய ஆசிரமம்லாம் இருக்குது. அங்கே யூஸ்வலாக பார்த்திங்கனாலே ஃபாரினர்ஸ் இருப்பாங்க. லைக் தே யூஸ் டு ஸ்டே தேர் லைக் மோர் தென் ஒரு 2 months 3 months இருந்து சாமி கும்பிட்டுட்டு போவாங்க. தியானம் இருக்கிறது, அப்புறம் கிரிவலம் போகிறது, அப்புறம் அங்கே நிறையா மலை இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு லோக்கல் கைடு இருந்திருக்காங்க. பட் ஹி இஸ் நாட் சர்டிஃபைட் கைடு போல். அவர் நேம் வெங்கடேசனோ சொல்லியிருக்காங்க. அவங்க இருந்துட்டு அந்த திருவண்ணாமலை தீபம்லாம் ஏற்றுறப்போ இந்த உச்சி அந்த மலைக்குள்ளே போய் ஏற்றுவாங்க. அதே மாதிரி இவங்க இந்த கந்தாசிரமம் தாண்டி ஒரு மலைக்கு மேலே போனீங்கன்னா அங்கே இருந்துட்டு உங்களுக்கு முக்தி கிடைக்கும்னு சொல்லிவிட்டு இவர் அவங்கள கைட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காரு. இந்த கந்தாசிரமம் தாண்டி நீங்கள் இங்கே உட்காந்து தியானம் பண்ணுங்கள், உங்களுக்கு முக்தி கிடைக்கும்னு சொல்லிவிட்டு தியானம் பண்ணிகிட்ருக்க கொஞ்ச நேரத்தில் இவர் அவங்கள துன்புறுத்த ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க. அப்பயும் இவர் இருந்துட்டு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்து அவங்கள பலாத்காரம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் எப்படியோ தப்பிச்சு இவங்க ஓடி வந்துட்டு அங்கே திருவண்ணாமலை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறமா அங்கே இருக்கிற ஆய்வாளர்கள் இருந்துட்டு தனி போன மாதிரி இது ரெடி பண்ணி அங்கே ஏற்கனவே கைட்லாம் இருப்பாங்களே, அதில் ஒரு 4 to 5 கைட்ஸை இருந்துட்டு கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருந்துருக்குறாங்க. இப்போ விசாரிக்கும் போது அந்த அன்னைக்கு அந்த சைடில் யார் யார் போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒருத்தனோட நேம் மட்டும் அவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ இவருங்க போலீஸ் இருந்துட்டு அவங்கள பிடிச்சிட்டு மிச்சம் இருக்கிற இந்த 5 பேரையும் இது பண்ணி அந்த ஃப்ரெஞ்ச் லேடிக்கிட்ட காமிச்சிருக்காங்க, இதில் யார் உங்களுக்கு இது மாதிரி இதை பண்ணதுன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் அவங்க கரெக்டான ஆளை அடையாளம் காமிச்சிருக்காங்க. அடையாளம் காமிச்சதுக்கப்புறமா அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு இருந்துட்டு அங்கே அரசு தரப்பில் இருக்கிற மெடிக்கல் டீம் இருந்துட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லாமல் நம்மளே அல்லோலப்பட்டுருக்கோம். இவங்க பாவம் எங்கேருந்தோ இங்கே இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. நார்மலாகவே நிறையா இன்ஸ்டாகிராம் போஸ்ட், எஃபி போஸ்ட்லலாம் நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும், யூ கேன் கோ டு இந்தியா பட் பி சேஃப் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஏன்னா திஸ் இஸ் நாட் அ ஃபஸ்ட் டைம் ஹேப்னிங் இயர். இதுக்கு முன்னாடியே இருந்துட்டு ஒரு கப்பிள் பைக் ட்ரிப்பு வந்தது இதே மாதிரி நடந்திருக்கு. ஸோ இப்போ நம்மளே பார்க்குறோம், அவ்வளோ டீச்சர்ஸு இருந்துட்டு இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை இது பண்ணுறது, அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க பண்ணுறது, சொந்த வீட்டிலே பண்ணுறது, சொந்தக்காரங்க பண்ணுறதுன்னு சொல்லி நிறையா பார்க்குறோம். ஆனால் கடைசியில் பார்த்தா இப்போது வெளிநாட்டு ஆளுங்களும் அவங்களையும் போட்டு இந்த மாதிரி பாடாப்படுத்துகிறானுங்க. என்ன ஒரு முடிவு? ஏன்னா
நம்ம இது கவர்மெண்ட்டை இருந்துட்டு கொஷின் பண்ணுறதுக்கான ரீசனே என்னென்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பனிஷ்மெண்ட் இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு பயமே இருக்கும். அதே மாதிரி இந்த சுற்றுலா வந்தவங்களும் அவங்க கொஞ்சம் கரெக்டாக விசாரிச்சுருந்துருக்கலாம். மேபி அவங்க அப்படி சொல்கிறத தாண்டி நம்ம ஊரை நம்பியிருக்காங்க, அவங்க அந்த ஆளை நம்பியிருக்கிறாங்க. அதுதான் நம்பிக்கை தான் இந்த ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கு. இல்லை அடிப்படையாக ஒரு மாரல் நம்மளே இருந்திருந்துருக்கணும்.